நீங்கள் எப்போதாவது வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருக்கும்போது திடீரென்று ரிமோட் வேலை செய்யாமல் போயிருக்கிறதா? ஆமாம், அடிக்கடி எல்லோர் வீட்டிலும் நடக்கும் ஒரு விஷயம்தானே அது. உடனே நாம் என்ன செய்வோம்? பின்பக்கம் இருக்கும் மூடியை திறந்து அதில் உள்ள பேட்டரியை எடுத்து இரண்டு தட்டு தட்டி மீண்டும் போட்டு பார்ப்போம். கண்டிப்பாக. அப்படியும் வேலை செய்யவில்லை என்றால் எரிச்சலோடு அந்த பேட்டரியை குப்பையில் தூக்கி எறிந்துவிட்டு புதிய பேட்டரியை தேடுவோம். உங்களைப் போலவே பலரும் இதைத்தான் செய்கிறார்கள். சார்ஜ் தீர்ந்துவிட்டால் அது ஒரு குப்பை. அதன் பிறகு அந்த பேட்டரியால் எந்த பயனும் இல்லை என்பதுதான் நம்முடைய பொதுவான புரிதல். ஆனால் இன்று அந்த புரிதலை முற்றிலுமாக தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தைப் பற்றிதான் நாம் பேசப் போகிறோம். கேட்பவர்களே, உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறோம். நீங்கள் தூக்கி எறியும் அந்த சாதாரண 5 ரூபாய் பேட்டரிக்குள் ஒரு மாபெரும் ரகசியம் ஒளிந்திருக்கலாம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அடடா, கேட்கும்போதே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமாம், அந்த செத்துப்போன பேட்டரியிலிருந்து பல கோடி ஆண்டுகள் வற்றாத குவாண்டம் அணுசக்தியை, அதாவது குவாண்டம் ஆற்றலை அறுவடை செய்ய முடியும் என்று ஒரு தரப்பு வாதிக்கிறது. கேட்கும்போதே இது அறிவியலுக்கு முரணான ஏதோ மாயாஜாலம் போல தோன்றுகிறதல்லவா? இந்த விவாதத்தின் நோக்கம் அதுதான். இது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்பதை எந்தவித சார்புமின்றி மிக நடுநிலையாக நாம் அலசப் போகிறோம். சரியாக சொன்னீர்கள். இதற்காக இன்று நம்மிடம் சில வித்தியாசமான தரவுகள் வந்துள்ளன. ஆமாம், யூடியூப் தளத்தில் வெளியான கண்ணம்மா அறிவியல் என்ற காணொளிகளின் எழுத்துப்படிகள், இது தொடர்பான சில சூடான வாட்ஸ்அப் விவாதங்கள் மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக லண்டன் ஹெட்ஃபோர்ட்ஷயர் பல்கலைக்கழகத்தில் வான் இயற்பியல் படிக்கும் இயல் என்ற மாணவியின் சோதனை குறிப்புகள். இவை அனைத்தையும் வைத்துக்கொண்டுதான் இந்த குவாண்டம் அழியா ஆற்றல் என்ற கருத்தாக்கத்தை நாம் ஆராயப் போகிறோம். சரி, இதை நாம் கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். பெரிய இயற்பியல் தத்துவங்களுக்குள் குதிப்பதற்கு முன்பு ஆமாம், அந்த தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நடைமுறை சோதனையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக. ஒரு சாதாரண பேட்டரியை வைத்து அப்படி என்னதான் செய்திருக்கிறார்கள்? அந்த சோதனைதான் இந்த மொத்த விவாதத்திற்கும் அடிப்படை. அவர்கள் ஒரு புதிய பேட்டரியை பயன்படுத்தவில்லை. குப்பையில் வீசப்பட வேண்டிய முற்றிலும் காலாவதியான டீரோ செல் மற்றும் எவரடி பேட்டரிகளை வைத்துதான் இந்த சோதனையை தொடங்கியிருக்கிறார்கள். ஓஹோ, குப்பைக்கு செல்ல வேண்டிய பேட்டரியா? ஆமாம், அந்த பேட்டரியுடன் ஒரு சிறிய பச்சை நிற எல்இடி விளக்கை இணைத்திருக்கிறார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், அந்த விளக்கு எந்தவிதமான வெளிப்புற மின்சாரமும் இல்லாமல் தொடர்ந்து 65 நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அந்த தரவுகள் கூறுகின்றன. சற்று பொறுங்கள், 65 நாட்களா? ஒரு சாதாரண புதிய பேட்டரியை தொடர்ந்து பயன்படுத்தினாலே சில மணி நேரங்களிலோ அல்லது சில நாட்களிலோ அதன் ஆற்றல் முழுவதும் தீர்ந்துவிடும். உண்மைதான். ஆனால் முற்றிலும் காலாவதியான ஒரு பேட்டரி 65 நாட்களாக ஒரு விளக்கை எரிய வைக்கிறது என்பது எப்படி சாத்தியம்? மின்னழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து விளக்கு அணைந்துவிட வேண்டுமல்லவா? அதுதான் இங்குள்ள முரண்பாடே. இன்னொரு சோதனையில் வெள்ளை நிற எல்இடி விளக்கு 32 நாட்களாக எரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட அந்த மின்னழுத்தம், அதாவது வோல்டேஜ். ஆமாம், அந்த வோல்டேஜ் எந்த சரிவும் இல்லாமல் 2.1 வோல்ட்டில் இருந்து 2.6 வோல்ட் வரை மிக நிலையாக நிற்கிறது. அப்படியா? இதுவே பெரிய ஆச்சரியம்தான். இதைவிட வியப்பான மற்றொரு தரவும் உள்ளது. அந்த பேட்டரியில் இருந்து விளக்கை அகற்றிவிட்டு அதற்கு சற்று ஓய்வு கொடுத்தால் அது மீண்டும் 2.2 வோல்ட்டுக்கு தானாகவே ரீசார்ஜ் ஆகிவிடுகிறதாம். ஒரு நிமிடம், தானாகவே ரீசார்ஜ் ஆகிறதா? இது வெப்ப இயக்கவியல் விதிகளுக்கே எதிரானது போல தோன்றுகிறதே. ஒரு பேட்டரிக்குள் இருக்கும் ரசாயன ஆற்றல் மின்சாரமாக மாறிவிட்டால் அது முடிந்து போன ஒரு கதை. மீண்டும் அது எப்படி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள முடியும்? இதை புரிந்து கொள்ள அவர்கள் செய்த ஒரு கணக்கீட்டை நாம் பார்க்க வேண்டும். 18 எல்இடி விளக்குகளை தொடர்ந்து 7 நாட்கள் எரிய வைக்கும் ஒரு சோதனையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். சரி. அறிவியல் விதிகளின்படி இவ்வளவு நேரம் இந்த விளக்குகள் எரிவதற்கு தோராயமாக 63 ஆம்பியர் மின்சாரம் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் அந்த பழைய பேட்டரிக்குள் இருக்கும் ரசாயனத்தின் ஒட்டுமொத்த அளவே வெறும் 6 ஆம்பியர் மட்டும்தான். அதாவது 6 ஆம்பியர் மட்டுமே உள்ள ஒரு பொருளிலிருந்து 63 ஆம்பியர் ஆற்றலை எடுத்திருக்கிறார்கள். ஆமாம். இது எப்படி இருக்கிறது என்றால், 1 லிட்டர் தண்ணீர் பிடிக்கும் பாட்டிலிலிருந்து 10 லிட்டர் தண்ணீரை கொட்டுவது போல இருக்கிறது. அப்படி தொடர்ந்து தண்ணீர் கொட்டுகிறது என்றால் அந்த பாட்டிலுக்குள் ஏதோ ஒரு ரகசிய குழாய் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், இல்லையா? சரியாக சொன்னீர்கள். எங்கிருந்தோ தண்ணீர் அந்த பாட்டிலுக்குள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ரகசிய குழாய் தான் இந்த குவாண்டம் ஆற்றலா? இங்கு மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நாம் இதுவரை பேட்டரியை மின்சாரத்தை உருவாக்கும் ஒரு மூலம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வேற எப்படி பார்ப்பது?
உள்ளே இருக்கும் ரசாயனம் தீர்ந்த பிறகு அந்த பேட்டரி ஒரு மின்கழிவு என்ற கிளாசிக்கல் சிந்தனையை இந்த ஆய்வு முற்றிலுமாக மறுக்கிறது. ரசாயனம் தீர்ந்த பிறகு அந்த பேட்டரி கதிரியக்கத்தை உள்வாங்கி கடத்தும் ஒரு குவாண்டம் ஊடகமாக மாறிவிடுகிறது என்று அவர்கள் வாதிக்கிறார்கள். குவாண்டம் ஊடகமாகவா? இது முற்றிலும் புதிய கோணமாக இருக்கிறதே. ஆமாம். இதனால்தான் சாதாரண மல்டிமீட்டர்களால் இதன் ஆற்றலை சரியாக அளவிட முடிவதில்லை. மல்டிமீட்டர்களால் அளவிட முடிவதில்லையா? அதாவது நம்மிடம் உள்ள கருவிகள் பொய் சொல்கின்றார்கள் என்கிறார்களா? பொய் சொல்லவில்லை, ஆனால் அந்த புதிய ஆற்றலை புரிந்து கொள்ளும் திறன் அந்த உபகரணங்களுக்கு இல்லை. ஓஹோ. உதாரணமாக, அந்த பேட்டரிக்குள் 6000 மில்லி ஆம்பியர் ஆற்றல் உற்பத்தியாகி கொண்டிருந்தாலும் ஒரு சாதாரண மல்டிமீட்டர் அதை அளவிடும்போது வெறும் 0.45 மில்லி ஆம்பியர் என்றுதான் காட்டுகிறது. அது ஏன் அப்படி தவறாக காட்ட வேண்டும்? ஏனென்றால் மல்டிமீட்டர் என்பது நேர்கோட்டில் பாயும் எலக்ட்ரான்களை அளவிட உருவாக்கப்பட்ட ஒரு கிளாசிக்கல் கருவி. ஆனால் இங்கே நடப்பதோ குவாண்டம் பீட்டா சிதைவின் வெளிப்பாடு. அதை இந்த சாதாரண கருவிகளால் முழுமையாக படித்துவிட முடியாது என்று இந்த தரவுகள் கூறுகின்றன. இங்கேதான் விஷயம் உண்மையிலே சூடு பிடிக்கிறது. ஒரு பேட்டரி ஊடகமாக மாறுகிறது, ஏதோ ஒரு ஆற்றலை ஈர்க்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். சரி, அது எந்த ஆற்றலை ஈர்க்கிறது? கண்ணுக்கு தெரியாத அந்த ரகசிய குழாய் எதனுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது? அருமையான கேள்வி. இதற்கு விடை தேடும்போதுதான் மேற்கத்திய அறிவியல் பார்வைக்கும் இவர்களின் கிழக்கத்திய அறுவடை முறைக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை இந்த ஆதாரங்கள் முன்வைக்கின்றன. ஆமா, இதை விளக்க ஆன்டிப்ரோட்டான் டாம் என்ற ஒரு மேற்கத்திய அறிவியலாளரின் காணொளியை இவர்கள் ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். டாம் தன்னோட ஆய்வில் பொட்டாசியம் 40 என்ற இயற்கையான கதிரியக்க ஐசோடோப்பை பற்றி பேசுகிறார். அவர் ஒரு கைகர் கவுண்டர் கருவியை வைத்து அந்த கதிரியக்கத்தை அளவிடுகிறார். அந்த பொட்டாசியம் சிதைவடைந்து கால்சியம் 40ஆகவும் ஆர்கான் 40ஆகவும் மாறுகிறது என்பதை அவர் பதிவு செய்கிறார். சரி, இதில் என்ன புதிதாக இருக்கிறது? இதன் அரை ஆயுட்காலம் என்பது 1.25 பில்லியன் ஆண்டுகள், அதாவது பல கோடி ஆண்டுகள். மேற்கத்திய அறிவியல் இதை ஒரு நேர்கோட்டு இயக்கம் என்று கூறுகிறது. அதாவது ஒரு புள்ளியில் கதிரியக்கம் தொடங்கி அது கதிர்வீச்சாக சிதறி ஒரு கட்டத்தில் மொத்தமாக முடிந்துவிடும் என்பது அவர்களின் பார்வை. மிகச்சரியாக புரிந்து கொண்டீர்கள். ஆனால் கண்ணம்மா அறிவியலின் அணுகுமுறையோ முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. அந்த கதிரியக்கத்தை காற்றில் சும்மா சிதறவிட்டு வீணாக்குவதற்கு பதிலாக அதை எப்படி அறுவடை செய்து நமக்கான மின்சாரமாக மாற்றுவது என்பதுதான் அவர்களின் நோக்கம். ஆமாம், அதை அறுவடை செய்யும் அந்த தொழில்நுட்பம்தான் இங்கே முக்கியம். இதை மிக எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், மேற்கத்திய அறிவியலாளர்கள் கதிரியக்கம் என்ற நெருப்பை தூரத்திலிருந்து பார்த்து இது இவ்வளவு வெப்பம் தருகிறது, இவ்வளவு அபாயகரமானது என்று அளந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆய்வோ அந்த நெருப்பின் மேலேயே ஒரு இன்ஜினை வைத்து வண்டிலை ஓட்ட பார்க்கிறது. அடடா, மிகச்சிறப்பான ஒப்பீடு. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தோம் என்றால் அவர்கள் எப்படி அந்த எஞ்சினை இயக்குகிறார்கள் என்பது புரியும். இதற்காக அவர்கள் முன்வைக்கும் கோட்பாடுதான் இரட்டை பீட்டா சிதைவு வளையம். கொஞ்சம் பொறுங்கள், இரட்டை பீட்டா சிதைவு வளையமா? கேட்பவர்களுக்கு இது கொஞ்சம் கடினமான இயற்பியல் வார்த்தையாக இருக்கலாம். இது எப்படி வேலை செய்கிறது என்பதை சற்று எளிமையாக விளக்க முடியுமா? நிச்சயமாக. அந்த பழைய பேட்டரிக்குள் கிராஃபைட், அதாவது கார்பன் 14 என்ற தனிமம் இருக்கிறது. அதேபோல இயற்கையாகவே எங்கும் பரவியிருக்கும் ஒரு கதிரியக்க பொருள்தான் பொட்டாசியம் 40. இந்த இரண்டும் பேட்டரிக்குள் இருக்கின்றன. ஆமாம், இந்த இரண்டும் இணையும்போது அங்கு ஒரு வெற்றிடம், அதாவது ஒரு குவாண்டம் இடைவெளி உருவாகிறது. இயற்கையின் விதிப்படி எந்த ஒரு வெற்றிடமும் அப்படியே இருக்க முடியாது. எதையாவது கொண்டு தன்னை நிரப்பிக்கொள்ள பார்க்கும். ஓ, சரி. அந்த வெற்றிடம் என்ன செய்கிறது என்றால், வளிமண்டலத்தில் நம்மை சுற்றி நீக்கமர நிறைந்திருக்கும் நைட்ரஜன் 14 அணுக்களை தனக்குள் வேகமாக இழுக்கிறது. ஓஹோ, அப்படியென்றால் பேட்டரிக்குள் இருக்கும் ஒரு வெற்றிடம் வெளியில் இருக்கும் நைட்ரஜனை ஒரு காந்தம் போல இழுக்கிறதா? மிகச் சரியாகச் சொன்னீர்கள். அப்படி அந்த நைட்ரஜன் உள்ளே இழுக்கப்படும்போது அங்கு நியூட்ரான் மற்றும் புரோட்டான்களுக்கிடையே ஒரு பரிமாற்றம் நிகழ்கிறது. இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சியை உருவாக்குகிறது. ஒரு சுழற்சியா? ஆமாம், இதைத்தான் அவர்கள் வட்ட இயக்கம் அல்லது பாயிண்ட் லைன் ரவுண்ட் தியரி என்று அழைக்கிறார்கள். ஒரு நேர்கோட்டில் சென்று முடிய வேண்டிய ஆற்றலை நைட்ரஜனை இழுத்து மீண்டும் மீண்டும் ஒரு வட்டத்திற்குள் சுழல வைக்கிறார்கள். இதை கேட்கும்போதே தலை சுற்றுகிறது. இது உண்மையிலேயே அறிவியலில் ஒரு மாபெரும் பாய்ச்சல்தான். இந்த தரவுகளுள்ள ஒரு சுவாரஸ்யமான குறிப்பை நான் கவனித்தேன். என்ன குறிப்பது? கூகுள் ஜெமினி, சாட் ஜிபிடி போன்ற அதிநவீன செயற்கை நுண்ணறிவுகளால் கூட இந்த வட்ட இயக்கத்தின் தர்க்கத்தை ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லையாம்.
ஆமா, அதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய வேடிக்கை. ஏன் ஏஐகளால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை? அது ஏன் ஏஐயிடம் அத்தனை தகவல்களும் இருக்கிறதே? ஏனென்றால் மனிதகுலம் இதுவரை அந்த ஏஐகளுக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே மேற்கத்திய நேர்கோட்டு இயற்பியலை மட்டும்தான். ஆற்றல் அழியும், தீர்ந்து போகும் என்றுதான் ஏஐகளின் மூளையில் பதியப்பட்டுள்ளது. ஆனால் ஆற்றல் சுழந்து கொண்டே இருக்கும் என்ற இந்த கிழக்கத்திய தத்துவார்த்தமான மாற்றத்தை அதால் உடனடியாக உள்வாங்க முடியவில்லை. அதாவது நாம் கதிரியக்கத்தை பார்க்கும் விதத்தையே இது மாற்றச் சொல்கிறது. கண்டிப்பாக. பொதுவாக அணு உலைகளில் நாம் யுரேனியம் போன்ற எரிபொருளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். எரிபொருள் தீர்ந்தால் உலை நின்றுவிடும். ஆனால் இவர்களின் கோட்பாட்டின்படி பார்த்தால் அந்த பழைய பேட்டரிக்குள் இருக்கும் கிராஃபைட் ஒரு சோலார் பேனல் போல செயல்படுகிறதா? துல்லியமான ஒப்பீடு. எப்படி வீட்டு மாடியில் உள்ள சோலார் பேனல் சூரிய ஒளி இருக்கும் வரை அதை உறிஞ்சி மின்சாரமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறதோ அதே போலத்தான் இதுவும், இல்லையா? ஆமாம். ஆனா இது சூரிய ஒளியை நம்பியிருக்கவில்லை. மாறாக பிரபஞ்சத்தில் பல கோடி ஆண்டுகளாக வீசிக்கொண்டிருக்கும் காஸ்மிக் கதிரியக்கத்தை இந்த கார்பன் அமைப்பு தொடர்ந்து உறிஞ்சி அதை தடையில்லா மின்சாரமாக மாற்றிக் கொடுக்கிறது என்று இந்த ஆய்வாளர் ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். ஆக இதற்கெல்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு பெரிய கோட்பாடு, பல கோடி ஆண்டுகள் வற்றாத ஆற்றல், காஸ்மிக் கதிரியக்க அறுவடை என்றெல்லாம் பேசும்போது ஒரு இயல்பான சந்தேகம் எழுகிறது. என்ன சந்தேகம்? இது வெறும் ஒரு யூடியூப் காணொளியோடு, ஒரு வீட்டு வரவேற்பறையில் நடந்த சோதனையோடு நின்றுவிட்டதா? அல்லது முறையான அறிவியல் உலகின் கதவுகளை, அதிலும் குறிப்பாக உலகளாவிய பல்கலைக்கழகங்களின் கதவுகளை தட்டுகிறதா? அந்த இடத்திற்குத்தான் இந்த ஆவணங்கள் மிக நேர்த்தியாக அடுத்ததாக நகர்கின்றன. இந்த சோதனைகள் வெறும் இணைய விவாதத்தோடு முடிந்துவிடவில்லை. ஓ, அப்படியா? ஆமாம். லண்டனிலுள்ள ஹெர்ட்ஃபோர்ட்ஷயர் பல்கலைக்கழகத்தில் வான் இயற்பியலில் முதுகலை பட்டம் படிக்கும் இயல் என்ற மாணவி தனது பல்கலைக்கழக ஆய்வகத்திலேயே இந்த சோதனையை அதிகாரப்பூர்வமாக மீண்டும் செய்து பார்க்கிறார். ஒரு பல்கலைக்கழக ஆய்வகத்தில், அதுவும் ஒரு வான் இயற்பியல் மாணவி இதை சோதிப்பது என்பது இந்த விவாதத்திற்கு ஒரு பெரிய நம்பகத்தன்மையை கொடுக்கிறது. அவருடைய குறிப்புகளில் அவர் என்ன சொல்கிறார்? அவர் செய்த சோதனையின் முடிவுகள் எப்படி இருந்தன? அந்த மாணவியின் தரவுகள் மிகவும் துல்லியமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர் 2 வெள்ளை நிற LED விளக்குகளை எடுத்துக்கொள்கிறார். அவற்றை முதலில் சீரீஸ் முறையில், அதாவது தொடர் இணைப்பில் வைத்து சோதிக்கிறார். ஆனால் விளக்கு எரியவில்லை. சரி. அதை அப்படியே மாற்றி பாரலல் எனப்படும் பக்க இணைப்பில் வைத்து சோதிக்கும் போது அந்த விளக்குகள் அழகாக எரிகின்றன. சீரீஸ் இணைப்பில் எரியாமல் பாரலல் இணைப்பில் மட்டும் ஏன் எரிய வேண்டும்? இதற்கு பின்னால் உள்ள லாஜிக் என்ன? சீரீஸ் இணைப்பில் மின்சாரத்தின் அழுத்தம் அதிகமாக தேவைப்படும். ஆனால் இது ஒரு குவாண்டம் கசிவு ஆற்றல். மிக குறைந்த அளவு மின்சாரம், ஆனால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஓஹோ. பாரலல் இணைப்பில்தான் மின்சாரத்திற்கான தடை குறையும். அதனால் அந்த மெல்லிய குவாண்டம் ஆற்றல் எளிதாக பாய்ந்து விளக்கு எரிய வைக்கிறது. அவர் அந்த வோல்டேஜ் அளவையும் மிக துல்லியமாக பதிவு செய்துள்ளார். வோல்டேஜ் எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் 3.25 வோல்ட் என காட்டிய மீட்டர் மெல்ல குறைந்து 2.93 வோல்ட்டில் வந்து முற்றிலும் நிலையாக நின்றுவிடுகிறது. அதற்கு பிறகு அது குறையவே இல்லை. வாவ்! அந்த மாணவியும் இந்த மல்டிமீட்டர் சிக்கலை எதிர்கொண்டாரா? நாம் முன்பு பேசியது போல அவருடைய பல்கலைக்கழக கருவிகளும் இந்த குவாண்டம் ஆற்றலை அளக்க முடியாமல் திணறினவா? நிச்சயமாக. கிளாசிக்கல் கருவிகள் இந்த குவாண்டம் ஆற்றலை எப்படி தவறாக புரிந்து கொள்கின்றன, அளவீடுகளில் எப்படி பிழை காட்டுகின்றன என்பதை அந்த மாணவி நேராகவே தனது சோதனையில் கண்டு ஆவணப்படுத்தியுள்ளார். அடடா, இது ஒரு மிக முக்கியமான பதிவு. ஆமாம். இந்த ஆவணங்களை வைத்துக்கொண்டுதான் அவர்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கிச் செல்கிறார்கள். இங்கிலாந்தில் இதற்கான காப்புரிமையை, அதாவது பேட்டன்ட் பெறுவதற்கான வேலைகளை தொடங்கியிருக்கிறார்கள். மேலும் அந்த பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் துறைகளில் இதை ஓர் அதிகாரப்பூர்வ ஆய்வு கட்டுரையாக சமர்ப்பிக்கவும் திட்டமிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்ல, எதிர்கால திட்டமாக அவர்கள் விவாதிக்கும் அந்த கண்ணம்மா குவாண்டம் பாக்ஸ் என்ற விஷயமும் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம். அது என்ன குவாண்டம் பாக்ஸ்? அதாவது சந்தையில் கிடைக்கும் சீன பேட்டரிகளை நம்பியிருக்காமல் நாமே சொந்தமாக கிராஃபைட் மற்றும் பொட்டாசியம் பொடிகளை கொண்டு ஒரு பெட்டியை உருவாக்கினால் என்ன என்ற ஒரு மிகப்பெரிய மாற்று தொழில்நுட்பத்தை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். அருமையான திட்டம். கேட்பவர்களே, இது உங்களுக்கான நேரடி தொடர்பு. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டு கடிகாரங்களில், விளையாட்டு பொருட்களில், பழைய ரிமோட்களில் என நீங்கள் குப்பை என்று தூக்கி எறியும் பழைய பேட்டரிகள் எல்லாமே உண்மையில்
பல கோடி ஆண்டுகள் இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் காஸ்மிக் ஆற்றலின் ரிசீவராக மாற வாய்ப்பிருக்கிறது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. என்ன கேள்வி? பல பில்லியன் டாலர்களை செலவழித்து பெரிய பெரிய அணு உலைகளை கட்டிக்கொண்டிருக்கும் நிறுவனப்படுத்தப்பட்ட அறிவியல் உலகமும் அரசுகளும் வெளியிலிருந்து வரும் இது போன்ற எளிய ஆனால் புரட்சிகரமான சிந்தனைகளை எப்படி அணுகும்? இது ஒரு விவாதத்திற்குரிய விஷயம்தான். வெறும் ₹5 செலவில் குப்பையில் கிடக்கும் ஒரு பொருளிலிருந்து ஒட்டுமொத்த மனித குலத்தின் மின்சாரத் தேவையையும் தீர்க்க முடியும் என்று சொல்லும்போது இந்த சமூகம் அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை நாம் ஆழமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும். உண்மைதான். ஆனால் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் இங்கே நான் சொல்லியே ஆக வேண்டும். இந்த அறிவியல் தேடலுக்கு பின்னால் வெறும் குவாண்டம் இயற்பியலோ தொழில்நுட்பமோ மட்டுமில்லை. வேறு என்ன இருக்கிறது? ஒரு ஆழமான சமூக அக்கறையும் ஒரு தத்துவார்த்த பார்வையும் உந்து சக்தியாக இருப்பதை அந்த வாட்ஸ்அப் விவாதங்களில் என்னால் பார்க்க முடிந்தது. மனித சமூகம் இன்று எப்படி செயற்கையான உணவுகளுக்கு அடிமையாகி கிடக்கிறதோ. ஆமாம், இயற்கையான உணவின் முக்கியத்துவம் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். கண்டிப்பாக. அதேபோல் எல்லாவற்றையும் தாய்மொழியில் கற்பதன் அவசியம் என்ன என்பது பற்றியெல்லாம் அந்த ஆய்வாளர் மிக ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். இயற்கையோடு இயைந்த இப்படிப்பட்ட ஒரு தற்சார்பு சிந்தனைதான் செத்துப்போன பேட்டரிக்குள்ளும் ஒரு புது உயிரை தேடும் மாற்றறிவியல் பார்வைக்கு வித்திட்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அது மிக சரியான கவனிப்பு. ஒரு குறிப்பிட்ட சட்டகத்துக்குள், அதாவது புத்தகத்தில் உள்ளதே மட்டுமே மனப்பாடம் செய்து சிந்திக்க பழகியவர்களுக்கு செத்துப்போன பேட்டரி எப்படி உயிர்த்தெழும் என்ற கேள்வி ஒரு மாயையாகவே அல்லது ஒரு முட்டாள்தனமாகவே தோன்றும். ஆமாம், அவர்கள் இதை எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இயற்கையை அதன் பரந்த தன்மையோடு பார்க்கும்போது கதிரியக்கம் என்பது ஏதோ மனிதர்களை கொள்ளும் ஆவாயம் அல்ல, அது பிரபஞ்சம் நமக்கு வழங்கியுள்ள வற்றாத ஒரு மின்காந்த ஊற்று என்ற தெளிவு பிறக்கிறது. யாம் இப்போது இந்த ஆழமான விவாதத்தின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். செத்துப்போன தூக்கி எறியப்பட்ட ஒரு ₹5 பேட்டரியில் தொடங்கி பொட்டாசியம் 40, கார்பன் 14, வளிமண்டல நைட்ரஜன் என்று விரிவடைந்து, ஆமாம், இரட்டை பீட்டா சிதைவு என்ற மாபெரும் குவாண்டம் இயற்பியல் கோட்பாட்டின் வழியாக பயணித்து கடைசியில் லண்டன் பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்கூடம் வரை இந்த தேடல் எப்படி பிரம்மாண்டமாக வளர்ந்துள்ளது என்பதை இன்று நாம் மிகச் சுருக்கமாக தொகுத்து பார்த்தோம். ஆமாம், மேற்கத்திய அளவீட்டு அறிவியலையும் கிழக்கத்திய அறுவடை அறிவியலையும் நாம் எந்தவித விமர்சனமும் இன்றி தரவுகளின் அடிப்படையில் மிக ஆழமாக முன்வைத்துள்ளோம். கதிரியக்கத்தை வெறும் எண்களாகவும் அபாயமாகவும் அளவிடுவதற்கும் அதை ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் பயன்பாட்டிற்காக அழியா ஒளியாக மாற்றுவதற்கும் இடையிலான இந்த தத்துவவாத போராட்டத்தை இந்த ஆவணங்கள் மிக தெளிவாக பதிவு செய்துள்ளன. இன்றைய இந்த ஆழமான விவாதத்திற்குப் பிறகு கேட்பவர்களே, உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுச் செல்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில், உங்கள் வீட்டுச் சுவரில், நீங்கள் உண்ணும் உப்பில், சுவாசிக்கும் காற்றில் என எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் இந்த கதிரியக்கத்தை நீங்கள் இனி வெறும் ஆபத்தாக மட்டுமே பார்ப்பீர்களா? அல்லது சரியான திறவுகோல் கிடைத்தால் மனித குலத்தின் ஒட்டுமொத்த மின்சார தேவையையும் பல கோடி ஆண்டுகளுக்கு தீர்க்க காத்திருக்கும் கண்ணுக்குத் தெரியாத ஒரு மாபெரும் இயற்கை மின்னுற்பத்தி நிலையமாக பார்ப்பீர்களா? ஒன்று மட்டும் நிச்சயம், உங்கள் வீட்டில் உள்ள குப்பை தொட்டியில் கிடக்கும் அந்த பழைய உடைந்த பேட்டரியை இனி நீங்கள் பார்க்கும் விதம் நிச்சயமாக மாறியிருக்கும். சிந்தியுங்கள். மீண்டும் அடுத்த ஆழமான தேடலில் சந்திப்போம்.